We have been focusing on the topic eagerly awaiting. இந்த வருஷத்திலே நாம் ஆவலுடன் காத்திருப்பது என்ற தலைப்பிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். It's really an amazing thing that on this topic the Holy Spirit has been impressing upon us some deeper and wider things that we must consider. ஆழமான அகலமான அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2 weeks back we were led by the Holy Spirit to continue in a life of daily introspection and repentance as the best preparation of awaiting the coming of our Lord Jesus Christ. 2 வாரங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆவலுடன் காத்திருப்பது என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மனதில் பதியும்படியாக குறிப்பிடும் ஆழமான காரியங்களை நாம் பார்த்தோம். It was about continuing in a life of daily introspection and repentance. That is the best preparation of awaiting his coming. அனுதின வாழ்க்கையில் பரிசோதனையிலும் மனம் திரும்புதலிலும் தினமும் தொடர்ந்து இருப்பது அவருடைய வருகைக்கான சிறப்பான ஆயத்தம் என்று நாம் தியானிக்கிறோம். And this is like keeping our lamps burning like the 5 wise virgins. இது எப்படி எனில் தங்களுடைய விளக்கை அணையாது காத்து கொண்ட புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகளை போன்று ஆயத்தமாக இருப்பது. ஆமென். உங்க விளக்கு அணையக்கூடாதுன்னா தினந்தோறும் உங்களை நீங்களே வசனத்தை வைத்து ஜெபத்திலே பரிசோதனை செய்து மனம் திரும்ப வேண்டிய நேரத்துல சில இடத்துல ட்வீக் பண்ணணும், சின்னதா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடங்கள், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவதுதான் நம்ம விளக்கை நம்ம தொடர்ந்து எரிய பண்ணுவது என்று பார்த்தோம். டுடே the Spirit of God is showing another great motivation and reason for us to eagerly await his coming. அவருடைய வருகைக்கு காத்திருப்பதற்கான இன்னொரு காரணத்தையும் ஊக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு காண்பிக்கிறார். Can we all turn to 1 John 3rd chapter? நாம் எல்லாரும் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். I want all of us to turn on the mic and we are going to read 3 verses together. எல்லாரும் மைக்கை ஆன் செய்து அந்த முதல் 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். First 3 verses, can we read them together? முதல் 3 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நம்பிக்கை அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறது போல தன்னை இருக்கிறது போல தன்னை சுத்தரித்துக் கொள்கிறார். For the past 10 days, the Lord has been revealing from his word and speaking to me in a very personal way about the love of my heavenly Father. Mute இருக்கீங்க ஸ்டான்லி, ஆன் பண்ணிக்கங்க. கடந்த 10 நாட்களாக என்னுடைய பரலோக தேவனின் அன்பை குறித்து தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தி என்னுடைய தனிப்பட்ட வழியில் பேசிக் கொண்டிருக்கிறார். And our Father also inspired me to share this with you. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஊக்கமளித்திருக்கிறார். And as somebody who gets so wedded and tied up with themes,
I did not see the connection between our theme for the year and the topic he was asking me to talk about, love of our Father. ஆனால் கருப்பொருளில் படித்து தியானித்து விருப்பமுள்ள எனக்கு இந்த வருடத்திற்கான கருப்பொருள் செய்திக்கும் இன்றைக்கு செய்தியான பிதாவின் அன்பு என்ற தலைப்பிற்கும் உள்ள தொடர்பை என்னால் பார்க்க முடியவில்லை. But when I read beyond 1 John 3rd chapter 1st verse, the next 2 verses show the connection between our beholding the Father's love and our preparation and desire to meet him face to face. ஆனால் அந்த 1 யோவான் முதல் வசனத்திற்கு அடுத்த 2 வசனங்களை நான் வாசித்த போது பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் நம்முடைய ஆயத்தத்தையும் அவரை நாம் சந்திக்க இருக்கிற அந்த வாஞ்சையும் இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. Behold what manner of love the Father has bestowed on us. பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பை பாருங்கள். ஒரு பாருங்கள்னு சொல்லும்போது அப்படியே பிரமித்து பாருங்கள். அதான் beholdனா என்ன அர்த்தம்னா சும்மா அப்படி பார்த்துட்டு போறது இல்லை, அதை உற்று கவனிக்கணும், அதை பிரமித்து பார்க்கணும், அதை அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கணும். When you behold the love of your Father, that portion says you will be filled with the hope in him, and that hope will purify you and prepare you for heaven and fill you with a desire to be with him forever. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் பார்க்கும் பொழுது அவரில் உள்ள நம்பிக்கையினாலே அவர் நம்மை நிரப்புகிறார். அந்த நம்பிக்கையினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்முடைய பரலோகத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிறார், அவரோடு என்றென்றும் இருக்கும்படியான அந்த வாஞ்சையை நமக்கு அவர் கொடுக்கிறார். Amen. Dear brothers and sisters, I bring you the good news, actually great news today, in the middle of today's tragic circumstances around the world. இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கிறதான இந்த துயர சம்பவங்களுக்கு மத்தியிலும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிதான செய்தியை இந்த நாளிலே உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். Your Father loves you more than you know, more than you understand, more than you even think. நீங்கள் அறிந்ததற்கும் மேலாக, நீங்கள் புரிந்ததற்கும் மேலாக, நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் அன்பு கூறுகிறார். Amen. God the Father. பிதாவாகிய தேவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பிதாவாகிய தேவன். ஆமென். பிதாவாகிய தேவன். Bible proclaims, and so we believe and proclaim and adore the triune God, God the Father, God the Son, Jesus Christ, and God the Spirit, the Holy Spirit. வேதம் நமக்கு திரியேக தேவனை வெளிப்படுத்துவதால் அந்த வெளிப்பாட்டை நாம் நம்பி அந்த திரியேக தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். God in 3 persons, one God, 3 persons. தேவன் 3 நபராக இருக்கிறார், ஒரே தேவன், 3 ஆள் தத்துவம். There is so much we can learn about Trinity from God's word, and so much more that we cannot comprehend. நாம் திருத்துவத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், அநேக காரியங்கள் நமக்கு புரியாமலும் இருக்கிறது. But we must certainly learn, understand, and confess what has been revealed about Trinity to us in the Bible. வேதத்திலே திருத்துவத்தை குறித்து நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வதும் அதை அறிக்கையிடுவதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. We must not confuse the Trinity, the distinctions as well as the sameness about the 3 persons of Godhead. நாம் திருத்துவத்தை குறித்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. தேவத்துவத்தின் திரியேக நிலையையும் ஒரே ஆள் தத்துவத்தையும் அதன் வேறுபாடுகளையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. Some denominations recognize only Jehovah, not the Son, not the Holy Spirit. சில பிரிவினர் யெகோவாகிய தேவன் என்று அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், குமாரனாகிய தேவனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை அல்ல. That is clearly wrong. அது தவறான ஒரு காரியம். Some groups talk only about Jesus Christ and barely focus on the Holy Spirit or God the Father.
சில பிரிவினர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் தங்களுடைய கவனத்தை வைக்கிறார்கள், பிதாவாகிய தேவன் மேல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மேல் அல்ல. That is against the teaching of Jesus Christ himself. இயேசு போதித்த அந்த சத்தியத்திற்கு விரோதமாக அது இருக்கிறது. In Tamil churches in the past 2 decades, a mistake has crept in, possibly due to some colloquial Tamil language problem or due to some popular worship songs of Father Buckman or other people, that many are calling Jesus as Father. Yesappa. தமிழ் சபைகளிலே கடந்த 2 தசாப்தங்களாக ஒரு தவறான பழக்கம் ஊடுருவி இருக்கிறது. அது குமாரனாகிய இயேசுவை ஏசப்பா என்று அழைப்பது. I have taught many times that this is contrary to the Bible. Bible calls Jesus as Lord, Kartar Andavar. Jesus as God, Devan. Jesus as King, as Savior, as Redeemer, and so on. But never does Bible mention that Jesus as Father. இப்படி நாம் அழைப்பது வேதத்துக்கு முரணானது என்பதை நான் அநேக தரம் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். வேதம் இயேசுவை குறித்து இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆண்டவர் என்று, அவர் ராஜா, அவர் இரட்சகர், அவர் நம்மை விடுவிக்கிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு இடத்திலும் அங்கு சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து பிதா என்று. இயேசுவை தேவன் என்று கூட அறிக்கை செய்திருக்கு, ஆனா தேவன் இயேசுவை பிதா என்று அறிக்கை செய்யவில்லை. So if you want to respect the Bible, if you want to respect Jesus Christ, if you want to respect God the Father, and if you have gotten into this wrong habit of using this word Yesappa, you have to work to stop praying like that. And if you want to add respect to Jesus's name when you pray Lord Jesus, Kartaragiya Yesuve, Yesu Andavare, Yesu Raja, Yesu Deva, Attukuttiyanavare, Rajadi Raja, Kartadi Karta. All these titles are honorable, scriptural, and absolutely right. But do not call Jesus as Father. நீங்கள் வேதத்தை கனப்படுத்த வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும் என்றால், பிதாவாகிய தேவனை கனப்படுத்த வேண்டும் என்றால், உங்களுக்குள் வந்திருக்கிற அந்த பழக்கமாகிய இயேசுவை அப்பா என்று அழைப்பதை நாம் நிறுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு ஆண்டவர், இயேசு ராஜா, தேவன், ஆட்டுக்குட்டியானவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நாம் அந்த வேதத்தின் பிரகாரம் அவரை நாம் சொல்லும் பொழுது நாம் அவரை மேன்மைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். But do not call Jesus as Father. That is not the honor Jesus seeks or likes. Jesus does not want you to say that. இயேசு கிறிஸ்துவை பிதா என்று அழைக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை, அவர் அதை சொல்லக்கூடாது என்று நமக்கு சொல்லுகிறார். Jesus taught us to pray like this: Our Father in heaven, hallowed be your name. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று. In the Thursday English Bible study, we learnt about Trinity from Benny Hinn in this way: when we pray, Triune God responds in this manner. அந்த செவ்வாய்க்கிழமை வேத பாட வகுப்பிலே பெனியின் போதகருடைய அவருடைய சத்தியத்திலிருந்து நாம் இந்த காரியங்களை நாங்கள் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து நாம் இப்படியாக திரியேக தேவனை அழைக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். No, in the Thursday study, what Benny Hinn teaches in the Good Morning Holy Spirit is when we pray, Triune God, Triyeka Devan, He responds to us in this manner. திரியேக தேவன் அவரை அழைக்கும் பொழுது எப்படியாக நமக்கு பதில் செய்கிறார் என்று பார்த்தோம். God the Father is the one who gives the command when we pray. He has always been the one who says, let there be. நாம் ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர்தான் அங்கு உண்டாக கடவுது என்று சொல்லுகிறவர். It is God the Son, Jesus Christ, who performs the commands of the Father. When God the Father said, let there be light, God the Son came and performed it. பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளையை குமாரனாகிய இயேசு நிறைவேற்றுகிறார். அங்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், குமாரனாகிய தேவன் அதை அங்கு நிறைவேற்றினார். Then God the Holy Spirit brought the light. அந்த பரிசுத்த ஆவியாக தேவன் அங்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார். An example is, if I ask you turn on the light, 3 forces would be involved. First, I give the command.
Second, you walk to the switch and flip it. You are the performer of the command. But finally, who brings the light? It is not me, it is not you. It is the electricity that produces the light. The Holy Spirit is power of the Father and of the Son. உதாரணமாக ஒரு விளக்கினை ஒளிரச் செய்வதற்கு நான் இங்கே சொன்னால் 3 விதமான சக்திகள் அங்கே பங்களிக்கிறது. முதலாவதாக நான் அந்த விளக்கை இடு என்று சொல்லுகிறேன். இரண்டாவதாக நீங்கள் அங்கு சென்று அந்த விளக்கை இடுகிறீர்கள். மூன்றாவதாக அந்த விளக்குக்கு அந்த வெளிச்சத்தை பாய்ச்சுவது மின்சாரமாக இருக்கிறது. ஆமென். காலையில எந்திரிச்ச உடனே தயவு செய்து பரலோக பிதாவே உமக்கு நன்றி, உங்க பிள்ளை நான் அப்படின்னு பிதா கிட்ட பேசுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லி விட்டார், நடுவுல யாரும் தேவையில்லை, பிதா கிட்ட நீங்க போகலாம். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். ஒரு ஆசாரியனோ ஒரு இடைத்தரகன் தேவையில்லை. இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்பது நிச்சயமாய் நல்லது. பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலிலே ஜெபிப்பது நல்லது. ஆனால் நம்ம ஜெபங்கள் பரலோக பிதாவுக்கு நம்ம ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிக்காதீங்க, அது அவருடைய வேலை இல்லை. உங்க ஜெபத்துக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு தான் அவர் உள்ளுக்குள்ள இருக்காரு. இயேசு கிட்ட ஜெபிக்கலாம், ஆனா அதை விட முக்கியமானது பிதாவிட்ட ஜெபிப்பது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யறார். பரலோக பிதாவை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்குள்ள கொடுத்திருக்காரு. அதை உபயோகப்படுத்துங்க. நீங்களும் நானும் பரலோக பிதாவின் பிள்ளைகள் இன்றைக்கு. ஆமென். Father God is love. பிதாவாகிய தேவன் அன்பானவர். In the high priestly prayer of Jesus Christ in John 17 for all the believers is one of the most powerful prayers in the Bible. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த பிரதான ஆசாரியரின் ஜெபமானது வேதத்தில் சொல்லப்பட்ட ஜெபங்களிலும் மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக இருக்கிறது. And it is for all the believers. இது எல்லா விசுவாசிகளுக்கும். And of all the amazingly superlative things that Jesus mentions in this marvelous prayer, verse 23 is actually truly the climax. இந்த அற்புதமான ஜெபத்திலே ஆச்சரியம் அளிக்கிற மிக உயர்ந்த காரியங்களை இயேசு அங்கு குறிப்பிடுகிறார். அந்த 23ஆம் வசனம் மிகவும் முக்கியமானது. The Lord's word in that verse really penetrated my hard heart and dull mind through the quickening of my spirit by the Holy Spirit when I read this verse during my morning walk last week one day. இந்த வாரத்திலே ஒரு நாள் காலை நடைபயிற்சியில் நான் இருக்கும் பொழுது படித்த ஒரு வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னோடு அந்த கடினமான இருதயத்திலே சோர்வடைந்த மனதிலே என் ஆவியிலே ஒரு உத்வேகத்தை கொடுத்தார். I had to read it a few times to really believe. Is really Jesus saying this? And grasp and accept this awesome truth in John 17:23. இந்த அற்புதமான உண்மையை நான் புரிந்து கொள்ளும்படியாக, உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தான் இதை சொன்னாரா என்று புரிந்து கொள்ளும்படியாக அந்த வசனங்களை நான் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதா இருந்தது. Jesus, when we are praying to the Father, he says, I am in them, and he says, Father, you are in me. May they, the believers, experience such perfect unity that the world will know that you sent me. And here comes the climax. And that you love them, Father, as much as you love me. அங்கு இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் என்னில் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறீரோ அந்த அளவுக்கு அவர்களிலும் அன்பா இருக்கிறீர். தயவுசெய்து வெறும் தமிழை படிக்கும்போது ஒரு 3-4 தமிழ் வெர்ஷன் இருக்கு, அதை படிங்க. ஏன்னா ரொம்ப லைட்டா இருக்குது தமிழ்ல, சம்டைம்ஸ் ரொம்ப டைல்யூட்டடா. You love them as much as you love me, says Jesus to the Father about us. நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து வந்தது. பிதா கிட்ட சொல்றாரு. நீர் பிதா கிட்ட சொல்றாரு, நீங்க பிதாவே
என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவர்களையும் இந்த விசுவாசிகளையும் நேசிக்கிறீர்கள். It is incredible but true because it comes from the lips of Jesus himself, who alone can know and communicate this tremendous secret about the love of our Father. பிதாவாகிய தேவனின் அன்பை புரிந்து கொள்ளுகிறவரும் அந்த அதி அற்புதமான ரகசியத்தை அறிந்தவருமான இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து இந்த அற்புதமான வார்த்தைகள் வந்ததாக இருக்கிறது. அவர் ஒருத்தர் தான் இத உண்மையாக புரிந்து நமக்கு சொல்ல முடியும். வேற யாருக்கு அந்த அளவுக்கு புரியாது. Jesus tells his Father in this prayer something very profound. The world will come to know that the Father loves all those who believe in Jesus as much the Father loves Jesus, his only begotten Son. இந்த ஜெபத்திலே ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனில் பிதா அன்பாயிருக்கிறது போல இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் மேலும் பிதா அன்பாயிருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று. Amen, amen. Would you say, wow, amen? Say, I can't believe it, but you can say, but I accept it. ஆஹா, இது மிகவும் அற்புதமானது, என்னால் இதை நம்ப முடியவில்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? என்னால நம்ப முடியல, ஆனா ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, என்னால் நம்ப முடியாத அந்த அன்பு, ஆனால் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். Father loves you as much as he loves Jesus. இயேசு கிறிஸ்துவை அவர் அன்பு வைக்கிறது போல நம்மேலும் அவர் நம் மீது அன்பு வைக்கிறார் பிதாவாகிய தேவன். And your natural question may be, next question may be, what kind of love that the Father has towards his only begotten Son? In the very next verse, in verse 24, Jesus answers this question. Because, Father, you loved me even before the world began. உங்களுடைய இயல்பாகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எத்தகைய அன்பை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு மேல் வைத்திருக்கிறார் என்று. அடுத்த 24ஆம் வசனத்திலே இயேசு அதற்கு பதில் தருகிறார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் என்னில் அன்பாயிருந்தீர் என்று. Amen. Amen. I really need to grasp this ungraspable truth. The love of God the Father is too great for me to understand fully. பிதாவாகிய தேவனுடைய அன்பை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு சத்தியத்தை நான் கிரகிக்க கூடாமல் இருக்க முடிகிறது. But I have to try. நான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். And I can experience it through the love of Christ. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக அதை நான் அனுபவிக்க முடியும். And Paul's famous prayer for believers in Ephesians 3rd chapter 14 to 19, it actually follows the high priestly prayer of Jesus Christ in John 17. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அந்த 14 19 வசனத்திலே பவுலினுடைய அந்த ஜெபமானது அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. Amen. Turn with me and then we are all going to read together. You don't have to turn on the mic. Ephesians 3 verses 14 to 19, a brother will read. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 19 வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். What it says, as you pray, God the Father sends power from his unlimited resources through the Holy Spirit. You remember the turning on the light. It's the Holy Spirit who brings you the power. நாம் இங்கு ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அவருடைய அளவு கடங்காத அந்த வலத்திலிருந்து
அந்த வல்லமையை நமக்கு அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. நாம் முன்பு பார்த்த அந்த விளக்கை ஒளிரச் செய்கிற உதாரணத்தை போன்று. And when he sends that power, it gives you inner strength. You can trust in Jesus Christ. You can grow your roots in God's love, and you can have the power to understand the love of Jesus. அந்த வல்லமை தருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த உள்ளான பலனை தருகிறார். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற அந்த வல்லமை தருகிறார். தேவனுடைய அன்பிலே நாம் வளருகிற வல்லமை தருகிறார். இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளும் அந்த வல்லமை அவர் தருகிறார். And don't stop there. That verse says, then you experience the love of Christ, though it is too great to understand fully. அங்கு நாம் நிறுத்திவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள அவர் நமக்கு வல்லமை தருகிறார். ஆனால் அவருடைய அன்பை நாம் கொள்ள முடியாதுதான். Experiencing the love of Christ is very important. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நாம் அனுபவிப்பது, உணர்ந்து கொள்வது என்பது மிகவும் வல்லமையான ஒன்று. This morning, early when I was listening to a sermon, and that pastor was leading through a communion, and I don't come from a traditional Christian church. To me, communion is something unique. It's not a tradition. It is not some ritual. So when he was giving communion, he said something. I started crying. I was full. My heart was so melting when I saw that bread and wine. இந்த காலை வழியிலே நான் அந்த செய்தியை நான் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த போதகர் அந்த திருவிருந்தை கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்களை குறித்து நான் மிகவும் சிந்தித்து அதை ஆழமாக தியானித்து நான் ஆழத் தொடங்கினேன். That is what experiencing the love of Christ means. Every time you take communion, your heart should melt, your eyes should be full of tears. ஒவ்வொரு முறையும் நாம் அந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். பாரம்பரிய கிறிஸ்தவத்திலிருந்து வந்திருந்த தயவு செய்து ஆவியானவர்கிட்ட ஒத்தாசை கேளுங்க. இந்த பாரம்பரியத்திலிருந்து நான் வெளியே வரணும். கம்யூனியன் கொடுக்கிறவங்களும் கூட கண்ணில் கண்ணீரோட, இருதயத்துல பாரத்தோட, இருதயத்துல ஒரு தேவனுடைய மகத்தான அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்த ஒரு உண்மையான அனுபவத்தோடு செய்யணும். நான் ஏதோ பாரம்பரியத்துக்காக ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை மாதிரி ஏதோ கொடுக்குறோம், அது பண்ணோம், அது ஒரு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அப்ப அதெல்லாம் ஓகே. பட் முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். We need that deliverance. I am going to pray that all the people in the church who are from traditional Christian background, today we will be released. They will enjoy and experience the love of God and the communion with the Holy Spirit and the love of Jesus Christ. இந்த பாரம்பரிய பின்னணியிலிருந்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்களுடைய அந்த பாரம்பரியங்கள் மாறவும், இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ளவும், அந்த திருவிருந்திலே பங்கேற்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக நான் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறேன். Then again, when you go back to that verse, says when you experience the love of Christ, that prayer says again you will receive more power from God, and this cycle will continue. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் இன்னும் அதிக வல்லமை நமக்கு தருகிறார். இந்த காரியம் திரும்ப திரும்ப நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது அவர் வருஷ அவையின் மூலமா ஒரு வல்லமை அனுப்புறார். அந்த வல்லமை வரும்போது நம்ம தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம், இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய அன்பை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த அன்பை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வல்லமை வரும்போது திரும்ப நம்ம ஆண்டவரை நேசிக்க, இன்னும் அதிகமாய் ஆழமாய் நேசிக்க நமக்கு ஆண்டவர் உத்வேகம் கொடுக்கிறார். அதுதான் ஆழம் அகலம் எல்லாம் இல்லாத அன்பா இருந்தாலும் கூட அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு பிதாவாகிய தேவன்
வல்லமையை கொடுத்து அதை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அனுபவிக்க, மேலும் 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 தொடர்ந்து அந்த அனுபவத்தில் வளர நமக்கு உதவி செய்வாராக. Amen. Many of the important passages about love in the New Testament has been written by John the apostle. புதிய ஏற்பாட்டிலே அன்பை குறித்து எழுதப்பட்ட அநேக வசனங்கள் அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. I was thinking why that was so. Is it because he was the disciple Jesus loved the most? இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஏன் இப்படி ஆயிற்று? இவன் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவால் மிகவும் நேசிக்கப்பட்ட சீஷனாக இருந்தபடியினாலா என்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். The Holy Spirit showed me John at that Mount of Transfiguration with Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு யோவான் அந்த மறுரூப மலையிலே இயேசுவுடனே கூட இருந்தார் என்று. And even when Jesus was on earth, John saw him in his heavenly glory. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுதே யோவான் அவருடைய பரலோக அந்த மகிமையை கண்டவனாக இருந்தார். Then in his old age in Patmos, John saw the glorified Jesus Christ in his glorious splendor in Revelation 1st chapter 12 to 17 as the Alpha and the Omega. யோவான் அந்த வயதான காலத்திலே பத்மு தீவில் இருந்த பொழுது இயேசு மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மகிமையின் ரூபத்தையும் அவன் அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல கண்டான் என்று பார்க்கிறோம். He calls him, he is the Alpha and the Omega, the beginning and the end. அவர் தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவர் என்று அங்கு யோவான் குறிப்பிடுகிறார். And in John 1st chapter, John had the revelation that Jesus was God and he was in the beginning. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இயேசு கடவுள் என்று, அவர் ஆதியிலிருந்தே கடவுளாக இருக்கிறார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Such an awesome Jesus Christ would love such a simple young fisherman and let this young kid lean on his bosom was the clearest evidence for John of the unfathomable love of God towards man. அந்த மகத்தான இயேசு கிறிஸ்து அந்த எளிமையான அந்த மீனவனை தன்னுடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும்படியாக அனுமதிக்கிறார். அவருடைய புரிந்து கொள்ள முடியாத தேவன் நம்மேல் வைத்த அன்பை நமக்கு அது காட்டுகிறதாக இருக்கிறது. That is what he understood. John understood what a glorious God, and he let me lean on his bosom. இதைத்தான் யோவான் புரிந்து கொண்டான். எவ்வளவு பெரிய மகிமையின் தேவன் என்னை தம்முடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும்படியாக அனுமதித்தாரே என்று. And John, having enjoyed such a love, at the same time, having seen how great and awesome Jesus truly is, he was inspired to write more about the love of God than any other writer in the Bible. அத்தகையதான ஒரு அன்பை அவன் அனுபவித்தவனாக, இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையுள்ளவர் என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக, அவருடைய அன்பை குறித்து அவன் வேதத்திலே மிகவும் அதிகமாக எழுதுகிறான் மற்ற எந்த எழுத்தாளர்களை விட. Amen. Amen. More about Father's love towards us. There's so much more. I want to share just a couple of things. பிதா நம் மீது வைத்த அந்த அதிகமான அன்பை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Sometimes we casually say John 3:16, but that was a great statement from our Lord Jesus Christ. He alone understood his Father's love by experiencing it firsthand, and he also realized that his Father loves human beings like you and me with the same love, not any less, obviously not many more, but the same love as he loved Jesus Christ. அந்த யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த காரியத்தை நாம் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அங்கு இயேசு கிறிஸ்து சிறப்பான ஒரு அறிக்கையை அங்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிதாவினுடைய அன்பை முழுவதும் புரிந்து கொண்டவராக, அதை அனுபவித்தவராக அங்கு அவர் சொல்லுகிறார். தம்மை நேசிப்பது போல அவர் மனிதர்களையும் நேசிக்கிறார் என்கிற உண்மையை அங்கு அவர் சொல்லுகிறார். The love of the Father was clearly demonstrated at the cross of Jesus Christ.
கிறிஸ்துவின் சிலுவையிலே பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமாக காட்டப்பட்டது. You may ask how. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் எப்படி என்று. Of course, it is indeed the powerful love of Jesus Christ towards us that was demonstrated at the cross. But his Father in heaven, who was witnessing it, who was listening to the cries of his son, he held his power back. He held his love for his son back. It would have been easy as saying a word, to instantly send thousands of angels to protect Jesus Christ. But he held back. You know why, brothers and sisters? It was the Father's love towards you and me. That's why he held back. கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த அன்பை அங்கே சிலுவையிலே அவர் நமக்கு காண்பித்தார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இதை அவர் சாட்சி கொடுக்கிறவர், அதை கவனிக்கிறவராக அவர் அழுவதையும் அவர் தம்முடைய வல்லமையை அங்கு நிறுத்துவதையும் பிதாவாகிய தேவன் அங்கு குமாரனாகிய இயேசுவுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அங்கு ஆயிரமான தூதர்களை அனுப்பி இருக்க முடியும். இங்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிபூர்ண அன்பை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போன போது நம்ம எல்லாரும் ஆபிரகாமை பத்தி தான் பேசுறோம், ஈசாக்கை பத்தி பேசுறது இல்ல. ஈசாக்கு கீழ்ப்படிந்து போனான், உண்மைதான். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து சிலுவை பரியந்தம் போனார். ஆனால் நம்ம பல பேர் பிதாவின் அன்பை குறித்து நாங்க சிலுவையில பேசுவதில்லை. பிதா அனுமதித்தது மாத்திரம் இல்ல, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய புயத்தை, குமாரன் மேல இருக்கிற தன்னுடைய அன்பை பின்னால வைத்துக் கொண்டார். உங்களை என்னை அவ்வளவாய் நேசித்தார். God so loved the world that he gave his only begotten son. And இது மிகவும் அன்பு வைத்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு கொடுத்தார். In John 12:26, another verse stemmed and penetrated my spirit last week. யோவான் 12:26 வசனத்தை வாசித்த பொழுது அந்த வசனம் என்னுடைய ஆவிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. If anyone serves me, Jesus said, he must follow me. And where I am, there will my servant be also. And then he said, if anyone serves me, the Father will honor him. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அது எவ்வளவு கேஷுவலா வாசிக்கிறோம் பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் எனக்கு கனம் பண்ணுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? When I read that, what a powerful promise of our Lord Jesus Christ. If anyone serves me, the Father will honor him. என்ன ஒரு வல்லமையுள்ள வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். Amen. Wow, Amen. Incredible, simply incredible. பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவார். Amen. Amen. You know, I prayed, Father, how is that if you would just forgive me? If you let your judgment pass over me and my home and my family, that would be enough for me to praise you and thank you forever. அங்கு நான் உடனே பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தேன். பிதாவே, நீர் என்னை மன்னித்தீரானால் உம்முடைய நியாயத்திற்கு என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் கடந்து போக செய்வீரானால் நான் உமக்கு என்றென்றைக்கும் நன்றியுள்ளவனாய் இருப்பேன் என்று அங்கு ஜெபித்தேன். அது மாத்திரம் போதும் ஆண்டவரே, அது மாத்திரம் எனக்கு போதிருக்கும். என்னை மன்னிச்சிருந்தா மாத்திரம் போதிருக்கும். Amen. Father, if you would only simply accept me, forgetting my unfaithfulness, disobedience, rebellion, and ungratefulness, yet simply accept me in your kingdom, even give me a tiny corner of heaven, that would have been enough for me to be grateful to you for eternity. ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய அந்த அவிசுவாசத்தையும் கீழ்ப்படியாமையும் கலகத்தையும் நன்றி அறியாமையும் மன்னித்து உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு ஓரத்திலே நீர் என்னை ஏற்றுக்கொண்டால்
நான் நித்தியம் வரைக்கும் உமக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று அங்கு ஜெபித்தேன். அது மாத்திரம் எனக்கு போதிருக்கும். புரியுதா? ஆமென். அதை மாத்திரம் நீங்க செஞ்சிருந்தா போதிருக்கும். எனக்கு ஒரு மூலையில பரலோகத்துல என்ன விட்டுருந்தா போதிருக்கும். Father, if you let me serve you, your son Jesus Christ on this earth in any tiny way that I can do, that would be a privilege for which I would remain eternally grateful. It is such a privilege and unmatched job to serve the living God and the King of Kings. பிதாவாகிய தேவனே, இந்த பூமியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அந்த ஒரு பாக்கியத்தை நீர் எனக்கு, அந்த ஒரு பாக்கியத்தை மாத்திரம் நீர் எனக்கு கொடுப்பீரானால் நித்தியம் வரைக்கும் நான் உமக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். இந்த உயிரோடு இருக்கிற ஜீவித்திருக்கிற ராஜாதி ராஜாவுக்கு ஊழியத்தை செய்கிற அந்த பாக்கியத்தையும் இணையற்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அது எனக்கு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யும் சொல்லியிருந்தாலே போதுமே ஆண்டவரே, அதுவே ஸ்லாக்கியம். ஆமென். என்னை மன்னிச்சிருந்தா போதும். எனக்கு மூளையில ஒரு இடம் கொடுத்து என்னை பரலோகத்துல ஏற்றுக்கொண்டிருந்தா போதும். உமக்கு ஊழியம் செய்யறதுக்காக ஒரே ஒரு சின்ன வேலையாவது கொடுத்திருந்தாலே அது போதும், அதுவே ஸ்லாக்கியம். பட் ஃபாதர் இன் ஹெவன், யுவர் சன் அண்ட் மை லார்ட் சேஸ் that Father, you will honor me if I serve Jesus Christ. How can this be? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீர் அவரை கனம் பண்ணுவீர் என்று, என்னை கனம் பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். இது எப்படி ஆகும்? You are my creator. நீர் என்னை உண்டாக்கினவர். I live and move and have my being in you, Lord. உமக்குள் நான் நிற்கிறேன், அசைகிறேன், பிழைக்கிறேன் ஆண்டவரே. You have every right to demand and to command and to expect me to serve the Lord who gave his life for me. But Father, you will honor me for that? What a father, what a father I have. எனக்கு ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு என்னை நீர் கட்டளை கொடுக்க முடியும், என்னை நீர் வற்புறுத்த முடியும். ஆனால் அதற்கு பதிலாக நீர் என்னை கனம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறீரே, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? Father, I run around looking for small notes of praise, appreciation, encouragement from fellow men, fallen men like myself. I spend days and years in my career, in my social life, in my family life, in ministry, looking for this acceptance. என்னை போன்ற விழுந்து போன மனிதனிலிருந்து அந்த ஊக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், பாராட்டை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நான் இங்கும் அங்கும் ஓடுறவனாக இருக்கிறேன். என்னுடைய வேலையிலே, என்னுடைய சமூக வாழ்க்கையிலே ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இங்கும் அங்கும் ஓடுறவனாக இருக்கிறேன். These things they rarely come, when it does, it is so disproportional. But the perfect God, the infallible, glorious God of heaven, the maker of heaven and earth, you, O Father, will honor me if I serve Jesus. அப்படிப்பட்டதான உலக அங்கீகாரம் எனக்கு வந்தாலும் அது ஒரு இணையற்றதாக இருக்கிறது. மாசில்லாத மகிமையின் தேவனே, உம்முடைய குமாரனுக்கு நான் ஊழியம் செய்யும் பொழுது நீர் என்னை கனப்படுத்துகிறா ஆண்டவரே? Amen, my Father. I receive this in my spirit. ஆம் பரலோக பிதாவே, என்னுடைய ஆவியிலே நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். Enough of looking around for recognition from family, workplace, and even in the church or ministry. நாம் ஊழியம் செய்கிற சபையிலே, ஊழியத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய குடும்பத்திலே அங்கீகாரத்திற்காக நாம் இங்கும் அங்கும் அலைந்தது போதும். Worldly honor pales in comparison to the honor you promised, my Father. பிதாவாகிய தேவனே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த ஒரு கணத்துக்கு முன்பாக உலக கணமானது ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. What good is a man's price that we long so much for? It is vanity. That same price can turn into a curse or hatred or jealousy in no time. அந்த மனிதனுடைய புகழ்ச்சியிலே என்ன நன்மை இருக்கிறது? அது ஒரு மாயையான காரியமாக இருக்கிறது. அது சாபத்தையும் பொறாமையையும் பகைமையுமே கொண்டு வருவதாக இருக்கிறது. People forget countless good things you may do
but they certainly remember the last unpleasant thing you may have done. மக்கள் நாம் செய்த நன்மையான காரியங்களை மறந்துவிட்டு நாம் செய்கிற அந்த தீமையான காரியங்களை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்வர்களாக இருக்கிறார்கள். What human approval is all about. அந்த மனிதனுடைய அங்கீகாரம் தான் மொத்தமாக இருக்கிறது. But you, my Father, your appreciation and your honor is eternal. ஆனால் என்னுடைய பரலோக பிதாவே, உம்முடைய அங்கீகாரமும் உம்முடைய கனமும் நித்தியமாக இருக்கிறது. Forgive my trespasses. Though your sins are like scarlet, I will make them as white as snow. Though they are red like crimson, I will make them as white as wool. But you remember in your book of life. And if you ever give even a cup of cold water to one of the least of my followers, you will surely be rewarded. என்னுடைய மீறுதலை நீர் மன்னிக்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குகிறீர். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆக்குகிறீர். உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே இந்த சிறியவராகிய ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதை எனக்கே கொடுத்தீர்கள், அந்த பலனை நீங்கள் அடையாமற் போக மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. Lord God, God of love, God of grace, God of infinite mercies, God of goodness, what is this love? What is this grace? How deep and wide is it? ஆண்டவராகிய தேவனே, அன்பின் தேவனே, கிருபையின் தேவனே, முடிவில்லாத இரக்கத்தின் தேவனே, நன்மையின் தேவனே, உம்முடைய இந்த அன்பு எப்பேற்பட்டது தேவனே. Little fallen men and women around us, and we also, we tend to not forget something that a word said or deed done against us, but we forget the help we received from many people, men and women in our lives. But you, O Father, you honor anyone who serves Jesus Christ, however imperfect I am. As many times as I disappoint and disobey you, you crown me with love and tender mercies. விழுந்து போன சிறிய மனுஷா இருக்கிற நாங்கள் எங்களுக்கு விரோதமாக சொன்ன காரியங்களை நாங்கள் மறக்காமல் இருக்கிறோம். ஆனால் மற்ற மனிதர்கள் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பரலோக பிதாவே, நீர் அதை மறக்காமல் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். You crown me with love and tender mercies. உம்முடைய அன்பினாலே நீர் எனக்கு கிரீடம் சூட்டுகிறீர். உம்முடைய கிருபையினாலே எனக்கு அந்த கிரீடத்தை சூட்டுகிறீர். I love you, my Father in heaven. I love you with all my heart. என்னுடைய பரலோக பிதாவே, என்னுடைய முழு இருதயத்தோடும் நான் உம்மை நேசிக்கிறேன். Bible says, blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of tender mercies and the God of all comfort. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Amen. Amen. We cannot comprehend Father's love, but we can experience it by receiving what Jesus declares here. Father loves us as Jesus. Amen. பிதாவினுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கு அறிக்கையிட்டிருக்கிறதை குறித்து நாம் அதை அனுபவிக்க முடியும். அதை நாம் இயேசு கிறிஸ்துடைய அன்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். Amen. Father loves us as much as he loves Jesus. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அப்படி நம்மையும் நேசிக்கிறார். Amen. And you behold what manner of love the Father has bestowed on you. பிதாவாகிய தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படியே ஆச்சரியமா பார்ப்போம். Let this comprehension give you the power of God and fullness of life. Then you will have the power to understand more, even more, how long, how high, how deep is his love. And then you will eagerly look forward to spending eternity with such a loving Father, a loving Lord Jesus, and the Spirit of love. Yeah.
அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியான அறியும் சக்தியை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கும்படியாகவும் அவரோடு நித்தியமாக நாம் இருக்கும்படியாகவும் உள்ள சக்தியை தேவன் நமக்கு கொடுப்பாராக. May this be so. Maranatha, come Lord Jesus. மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று நாம் சொல்வோம். Amen. I just want to pray at the end from Ephesians 3. After that we'll go into prayer. Please turn to 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஜெபிக்க இருக்கிறேன். Amen. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவர். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோட கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணரும்படியாக ஜெபிக்கிறேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்பட ஜெபிக்கிறேன். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு இந்த அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஆமென்.